அவ்வளோதான் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்போ நாங்கள் கிளம்புறேன்னு அனு வர அங்கே தனியாக இருப்பா, வீட்டில் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. தனியாக இருப்பால, நான் போயிட்டு வரேன். என்ன ஜோதிகா இப்படி அடிக்கூட போதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்குள்ளேயும் நம்ம வீடு தானே எப்போனாலும் வந்துக்கலாம். இப்போ கிளம்புறேன் என்ன நம்ம என்னால் ஏதோ முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு வச்சுக்கோமா. எதுக்கு ஜோதிகா கிஃப்ட் எல்லாம்? சும்மா வரக்கூடாதா? எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? ஆமாம், எதுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அட, இது கூடமா கொடுக்க முடியாமல் இருக்க முடியும்? ஒரு பால் காய்ச்சி கூப்பிட்டுருக்கியா, ஒரு கிஃப்ட் கூட வாங்காமல் வந்தால் நல்லாவா இருக்கு? வச்சுக்கம்மா, நான் போயிட்டு வரேன்னு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். நீ எவ்வளோ பெரிய கிஃப்ட், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்போ தான் உடைப்போன்னு இருக்கு. ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்குது. சரி, இதை நம்ம ரூமில் வச்சிடலாம். சரி, அப்போ நாங்களும் கிளம்புறோம். டிக்கெட் போட்டாச்சு. பசங்களை இங்கே தான் விட்டுட்டு போகிறேன், சரிங்களா? ஏன்னா மே மாதம் லீவ் தானே, அவங்களும் ரோஸ் ரோஷர் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் பசங்களை மட்டும் இந்த ஒரு மாதத்துக்கு விட்டு போகிறேன். நாங்கள் போயிட்டு வரோம். எனக்கு அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்க? பசங்களை விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு போகலாம்ல, அதுக்குள்ளே போகிறீங்களே? அங்கே நிறைய வேலை இருக்குது, ரொம்ப பிஸி. நாங்களே நீ பால் காய்ச்சி கூப்பிட்ருக்கேன், தம்பி வேற மொதல் வீடு கட்டியிருக்கானேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? நாங்கள் போயிட்டு வரோம். பசங்க பார்த்துக்கோங்க. சரி, வா லோட்டஸ். அப்புறம் என்ன, என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட், சரிங்களா? நாங்கள் ஃபோன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சின்ன கிஃப்டா? எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு! பொஸ்க்குன்னு சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. எங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டை கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஏற்றுக்கோங்க. சரி லோட்டஸ், வா, லேட் ஆயிடுச்சு. அப்போ போயிட்டு வரேன்டா தம்பி. போயிட்டு வரேன். ஹேனா பாய். ரோஸ் ரோஷன் பாய். பாப்பா இருந்துக்கோங்க, சரிங்களா? 2 பசங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க. போயிட்டு வரேன். வா லோட்டஸ், சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போகணும்ல. பாய் பசங்களா. ரோஸ் ரோஷன் பாய். சரிடா தம்பி, போயிட்டு வரேன். ஹேனா பாய், போயிட்டு வரேன். ஹே ஜெஸி, உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமாப்பா? ஹே ரோசி, ஆக்சுவலாக எங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. எங்கள் அம்மா தான், ஜெஸியுடைய அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியா ஜாஸ்? ஓகே, நம்ம பிரித்து பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு. என்னடி சொல்கிறேன்? நைட்டு வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. நான் இப்போவே உழைக்க போகிறேன். சரி, அப்போ ஃபஸ்ட்டு சின்ன கிஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜோதிக்கு கொடுத்த கிஃப்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணலாம். பெரிய கிஃப்ட்டை நான் எங்கன்னு போய் வைப்பேன்? சரி, இந்த கட்டிலுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த குட்டி கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். அப்படி என்னதான் இருக்குது ஜோதிக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமே. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னதான் இருக்கும் அந்த கிஃப்ட் அப்படி? சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு. நல்ல பெரிய கிஃப்டா, சூப்பரா இருக்குல்ல? பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இதை தொங்க போடுற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அட ஆமா, கொடுத்துருக்காங்க. குட்டியா? இது எங்க போடுறது? நம்ம ஹால் அப்படி மாட்டினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமா, நம்ம ஹாலில் மாட்டினா கரெக்டா இருக்கும். அது பெருசா சூப்பரா இருக்குதே. வாவ், சூப்பரா கொடுத்துருக்காங்க ஜோதி ஆண்டி. அம்மா, பெரிய கிஃப்ட்டை சீக்கிரம் வளைங்கம்மா. நோ, இப்போதான் உழைக்க மாட்டேன். அடுத்த வீடியோவில் தான் அதை நாங்கள் உழைக்க போகிறோம். அதனால் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த பெரிய கிஃப்ட்டில் அப்படி என்ன இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போனா அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.